அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம், பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிற அஜித் குமார் அவர்களோட மரணம், அது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருமே அலசி ஆராய்ச்சி எடுத்துட்டாங்க. நம்ம என்ன லேட்டாக வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக வீடியோ போட முடியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறந்து போன அஜித் குமார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா சாந்தி அடையுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சாந்தி அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ தட் முடிவு வந்துருச்சு. என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க காரை கொடுத்து இவரை பார்க் பண்ண சொன்னதுலேருந்து, அவர் அவங்கள்ட்ட 500 ரூபாய் பணம் கேட்டதுலேருந்து பிரச்சனையாகி அவரை எல்லா இடத்துலையும் கூட்டு போய் வச்சு அடித்து ஒரு சின்னதாக ஒரு கேஸ் கூட போடாமல், ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சுட்டு அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொண்டு முடிச்சுட்டாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு அவங்க தம்பிக்கு அரசு வேலை வழங்குவதாகவும், ப்ளஸ் அவங்களுக்கு வீட்டு மனை பட்டா ஒதுக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து இப்படியே போயிட்டே இருந்தனாக்கா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு தான் நம்ம இந்த வீடியோவை போட வேண்டியதாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்திங்கன்னா 26 லாக்அப் டெத், இந்த கஸ்டோடியல் டெத் நடந்ததுதான் சொல்கிறாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லாமா, அதில் எந்த ஆட்சியாக இருந்தாலுமே சேர்த்து அந்த லாக்அப் டெத் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். எல்லா காவலர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இந்த விஷயத்தில் காவலர்கள் நடந்து கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டு ஒரு தெஃப்ட் கேஸுக்கு தேவையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது தெஃப்ட்டு கூட இல்லை, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு புகார் கூட அளிக்கலை, ஜஸ்ட் லைக் டெக் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக தாக்கணுன்றது ஒரு கேள்விக்குறி. ஓகே, இதை நம்ம எல்லாருமே பேசிட்டாங்க, நம்ம அதை பற்றி பேச விரும்பலை. ஸோ இந்த 26 மரணங்கள், இதை தொடர்ந்து இது போல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான், என்ன செய்யணும் அப்படின்றதா நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு பார்வையில் பார்க்குறோம். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். என்ன அப்படின்னாக்கா, இப்போ அவங்களுக்கு வீட்டு மனை கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தம்பிக்கு வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது. பட் இதே போல் தொடர்ந்து நடக்கும் தான். இப்போ இன்னொருத்தர் சாவ போகிறாரு, அவருக்கு வீட்டு மனை கொடுப்பீங்க, அவருக்கு அண்ணனோ தம்பியோ இல்லை தங்கச்சியோ இருந்தால் அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்க. பட் இந்த கொலைகளை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் நின்றுமா அப்படின்னு கேட்டால் நிற்காது. இதில் கடுமையான சட்டம் இருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயம் வரணும். இனிமேல் இந்த கஸ்டோடியல் டெத்து ஒரு குற்றவாளியை அடிக்கும்போது யாரும் அவங்கள மறித்து கேள்வி கேட்க போகிறதில்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, இப்போ நிறையா நீங்கள் பாத்ரூமில் வழி கொடுத்துருந்தா கையிலையும் காலையும் மாவு கட்டு போடுறீங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே உங்கள் பக்கம் தான் நிற்போம். ஆமாம், அப்புறம் அவன் தப்பு செஞ்சான், சாட்சி சரியாக இருந்திருக்காது, அவனை 2 தட்டு தட்டினா தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட நியாயம்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த ஜட்ஜிங்களுக்கும் தெரியும் நீங்கள் எதுக்காக மாவு கட்டு போடுறீங்கன்னு. நீதி நேர்மை இதெல்லாம் தாண்டி நீங்கள் மாவு கட்டு போடுறீங்க, அதை எங்களால் உணர்ந்துக்க முடியுது. இந்த மாதிரி தான் தப்புகளை குறைக்கலாம், தண்டனையை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி லாக்அப் டெத்து குறைக்கணும் அப்படின்னாக்கா நான் என்ன சொல்கிறேன்னா, அது இப்போ அவங்களுக்கு வீட்டு மனை கொடுத்துட்டீங்க, ப்ளஸ் என்னென்னா அந்த காவலர்களை 4 பேரோ 5 பேரோ அவங்க ஃபேமிலி முறையிட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை மட்டும் பார்க்குறீங்க, நாங்கள் 6 குடும்பம், எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது, அவங்கள டிஸ்மிஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வேலையை விட்டு நிற்க போகிறீங்க நிரந்தரமாக அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு நடக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை காட்டிங்க தான். அதாவது எப்படி சொல்கிறதா, தன்னோட மேலதிகாரி சொல்கிறத கேட்பாங்க. அடியா 2 தட்டு தட்டியா, அப்போ தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லி, நல்லா ட்ரை பண்ணியா உனக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அதை கேட்டுக்கிட்டு பிளண்டடாக இவங்க நடக்கிறதும் தப்பு தான் அப்படின்றதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி சட்டத்திட்டம் இருக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. எப்படி இருக்கணும்னாக்கா, இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும், 50 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை வீட்டு மனை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த சதியில் காரணமாக இது சதின்னு கூட சொல்ல முடியாது, பிளான் ரூட்டட் மர்டர்ன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கொடூர கொலையை அரங்கேற்ற காரணமாக இருந்த டாப் அண்ட் பாட்டம் எல்லா அதிகாரியும் ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து அவங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மினிமம் 30லேருந்து 40 ரூபா எடுக்கணும். எடுத்து
ஒரு பகுதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக செலவு செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கவர்மெண்ட் வந்து அதாவது அதை வச்சு நான் செய்ய சொல்ல, கவர்மெண்ட் நீங்கள் கொடுத்துருங்க, ஒரு லோன் ரெக்கவரி மாதிரி வச்சு பண்ணுங்கள். இவங்கள்ட்ட பயம் இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிரந்தரமாக பணி உயர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தது அப்படின்னா அதில் ஈடுபட்டிருக்க டாப் அண்ட் ட்ரேக்கில் இருக்கிற எந்த அதிகாரம் எஸ்பி லெவலில் இருந்தாலும் சரி, டிஎஸ்பியில் இருந்தாலும் சரி, சாதா கான்ஸ்டபிள் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அதுக்கப்புறமா எந்த விதமான பணி உயர்வு கிடைக்காது. அதே போல் நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் முடிக்கும்போது இப்போ போலீஸ்காரங்க வேலையில் முடிக்கும்போது ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும்ல, அது கிடைக்காதுன்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்களை ஃபினான்ஷியலாக டேக்கிள் பண்ணால் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால் சொல்கிறேன்னா, அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம மாதம் 10,000 சம்பாதிக்கணும், அதை வச்சு தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் என்ன தான் கடுமையான சட்டங்கள் போட்டாலுமே அந்த சட்டங்கள் ஒரு வக்கீல் வந்து அதை ஈஸியாக அவர் வெளில கொண்டு வந்துடுவார், இது அப்படியாது அப்படின்னு சொல்லி. பட் இதை வந்து அவசர கால சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கஸ்டோடியல் டெத்தோ ஒரு லேக்கப் டெத்தோ நடந்தது அப்படின்னா அது தவறான பட்சத்தில் போகும். அதாவது எதிர்பாராமல் நடக்கிறது வேறு, பிளான் பண்ணி பண்ணுறது வேறு. ஸோ தட் இந்த மாதிரி பிளான் பண்ணி ரூட்டடாக அஜித்குமாருக்கு நடந்த இந்த கொடூர கொலை மாதிரி வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு அவசர கால சட்டமாக நான் சொல்கிறத நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அந்த கஸ்டோடியல் டெத் நடக்க காரணமாக இருந்த டாப் அண்ட் ஹை ரேங்கில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லேருந்து சாதா கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அடுத்ததாக அவர்களுக்கு பதிவு உயர்வே இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட் அட் டைமில் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துறீங்க, ஓகே, அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். செகண்டாக பார்த்தீங்கன்னா, அவங்களோட சம்பளத்திலேருந்து வருஷம் ஃபுல்லாக அவங்க சம்பாரித்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த வழி அவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்த எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ தட் அவங்க வருஷம் ஃபுல்லாக அவங்களோட சம்பளத்தில் 30% இல்லை 40% பிடித்தம் செய்யணும். அப்படி செஞ்சால் ஒழிய தான் இந்த கஸ்டோடியல் டெத் மரணங்கள் நிற்குமே தவிர வேறு எந்த நீங்கள் சட்டம் போட்டாலுமே நிற்காது. அப்படி தான் நான் பார்க்குறேன். தண்டனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கான்ஸ்டபிளாக இருந்து இந்த தப்பை அதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே தடுத்துடணும். நீங்கள் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க நாளைக்கு வந்து டிஎஸ்பி எஸ்பி லெவலில் கூட வரலாம். ஸோ தட் அங்கேயே அதை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அங்கே சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா, கான்ஸ்டபிளாக இருக்கும்போது எந்த தவறும் செய்யலை அப்படின்னா அது பழக்கமாகிடும். அந்த பழக்கமே அவரோட வாழ்நாள் முழுவதும் தொடரும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ தட் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்காமல் இருக்கிறதுக்கு போலீஸ்காரங்க எல்லாருமே நான் கெட்டவன்னு சொல்ல வரல, ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து காக்கி சட்டை அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதைக்காக தான் எல்லாருமே வந்து உங்களை பார்த்து பயந்தோ இல்லை உங்களுக்கு மரியாதை நிமித்தமோ மரியாதை கொடுக்குறது எல்லாமே. அந்த நீங்கள் தவறான ஒரு பாதைக்கு அதை கொண்டு போகிறீங்க, அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதிகார துஷ்பிரயோகம்லாம் நீங்கள் செய்கிறீங்க. காக்கி சட்டை போட்டால் உங்களுக்கு அடிக்கலான்ற உரிமை யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் அடிக்கலாம். ஒரு இப்போ ஒரு பணக்கார வீட்டு பையனோ இல்லை ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியோ அவங்கள நீங்கள் கையாளும் போது இந்த மாதிரி மோசமான ஒரு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. அவங்க ராஜ மரியாதையோடு கிட்டத்தட்ட முன்னாடி 4 காரு, முன்னாடி 4 ஜீப்பு, பின்னாடி 4 ஜீப்பு ரொம்ப சேஃபாக கொண்டு போகிறீங்க நாட்டுக்கு கொண்டு வச்சோன்னே. ஆனால் ஒரு 10 சவரம் நகையை திருடிட்டான் அப்படின்னு எந்த விதமான ஒரு நிரூபணம் கூட இல்லாமல் ஒரு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒருத்தரை கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு முடிச்சிட்டிங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற இந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. ஒரு ஆட்சியில் நடக்கும்போது சிங்கம் சூர்யா மாதிரி, சூர்யாவெலாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமாக பேசுனாங்க. எல்லாருமே இறங்கி ரோட்டுக்கு வந்து பேசுனாங்க. அதில்னாச்சும் சில முகாந்திரங்கள் இருக்குது, நம்ம சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி. அதில்னாச்சும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரித்தாங்க, அதில் இந்த லாக்அப் டெத் நடந்தது. அதாவது அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அது கூட கிடையாது. போய் மாட்டுத் தொழுவத்துலேயும் கோயிலோட பின்னாடியும் கம்மா கரையிலையும் எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுச்சோ அங்கெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் வந்து கேட்டால் சில திமுக அடிவடிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்றும் எவ்வளோ சீக்கிரமாக எங்கள் முதல்வர் நடவடிக்கை எடுத்துட்டாங்க பாருங்கள். உடனே அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு போகும்போது அப்படி இப்படின்னு எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டுறீங்க. நான் கேட்குற கேள்வி ஒன்று தான், நீங்கள் என்ன தான் இதை செஞ்சாலும் போன உயிர் திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஆனால் இதை செஞ்சுட்டாரு அதை செஞ்சுட்டாரு சொல்கிறதுல சாதனை ஒன்றும் இல்லையே. ஒரு தமிழக முதல்வர், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் சாதா ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்குற நிலைமை வந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது.
நீங்கள் இதை எப்படி கையாளணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா அந்த அந்த சப்டிஷனில் இருந்த எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். இது காரணமாக இருந்த எஸ்பி, ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, ஒரு எஸ்பி கீழே டிஎஸ்பி, டிஎஸ்பி கீழே இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் கீழே எஸ்ஐ, அது கீழே கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த எல்லா சிஸ்டத்துக்குமே வந்து ஃபுல்லாக அப்படியே தொடச்சி தூரம் போட்டணும். சீமான் சொல்கிற மாதிரி எல்லாரையும் நீங்கள் ஒரு வாட்டி டிஸ்மிஸ்னால் அந்த பணி இடைநீக்கம் அந்த மாதிரிலாம் கிடையாது. டோட்டலாக இதுக்கு காரணமான எல்லாருமே ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களை வேலை இழப்பு நடக்கும், உங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற பயத்தை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் லைஃப் லாங் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடக்காது. ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அந்த தவறு திரும்ப நடக்காமல் இருக்குது என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதான் சிறந்த அரசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவசர காலமாக இனிமேல் ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்து அதுக்குள்ள முழுக்க காரணம் இந்த காவல்துறை தான். அவங்கள யார் வேணால் ஏவி விடலாம். இப்போ எனக்கு ஒரு போலீஸ்காரர் தெரியும், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அவர் தான் அப்ரோச் பண்ணுவோம், அதில் மாற்றுக்கிறது. பட் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பேர் வந்து காவலர்கள், நீங்கள் காவலர்கள் மாதிரி நடந்துக்கிட்டீங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. காவலர்கள் என்ன செய்யணும்? இந்த மண்ணில் அந்த மக்களை காப்பாற்றணும். அதுக்காக தான் காவலர்கள்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் செஞ்சது ஒருத்தனை கூட்டும் போய் கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்கீங்க. ஒரு திருட வந்தால் கூட ஒருத்தவங்க கொண்டுட்டு போகிறது கிடையாது. ஒரு கொலைகாரனே இருந்தால் கூட எப்படி கொல்லணும்னு முடிவு பண்ணானா கத்தி எடுத்து குத்தியோ இல்லை ஏதாச்சும் பண்ணியோ டக்குன்னு சாவடிச்சிடும். நீங்கள் சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கீங்க. இதை கொஞ்சம்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு மனம் என்ன, இந்த தமிழ்நாட்டில் நம்மளாம் ஒரு நிலைப்பாடோட வாழணுமா, இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த மனப்பான்மைக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ தட் நான் அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெத் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பணி நிரந்தரமாக நீக்கிடணும். அவங்க சம்பளத்துலேருந்து தான் பிடித்தம் செய்யணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடச்சி தூரமாக போகணுன்னு சொல்கிறேன்ல, டாப் அண்ட் டு எண்டு மேலே இருக்கிற அதிகாரிலேருந்து சாதாரண கான்ஸ்டபிள் வரையும் எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். எல்லாரையுமே இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். இது ஒரு அவசர கால சட்டமாக நம்ம அரசு வந்து இதை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.